அத நீங்க பேசி சரி பண்ணலாம் தானே? என்ன சூர்யா அது? இதெல்லாம் இப்ப ரொம்ப சிம்பிள் விஷயம். பையன் கொஞ்சம் ஓவரா லவ் பண்ணிட்டான் போல இருக்கு. லவ் பண்ணும்போதே எமோஷன் ஆயிட்டான். எல்லாரும் என்ன மாதிரியாவா இருப்பாங்க? விளையாடாதீங்க. உங்களால இப்போ பேச முடியுமா முடியாதா? அந்த பையன் அந்த பொண்ணை கட்டிக்க போறவன் தானே? அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்கு? வேணா நான் பேசி அவனை சமாதானம் பண்றேன். அப்போ நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கல்ல? இதுல நான் சமாதானம் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அவனை தானே சமாதானப்படுத்தணும். சாரிங்க, நான் இவ்ளோ நேரம் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னது யாரு? நம்ம ஷாலினியை தான். பின்ன கோவப்படாம அவளை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? என்ன வேலை பண்ணிருக்க பாரு. என்ன வேலை பண்ணிருக்க? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க இது அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? குடும்ப மானத்தையே வாங்கிட்டீங்க. கொஞ்சம் அடிக்காம நிதானமா சொல்றத கேளுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இவ்ளோ நேரம் என் ஃப்ரெண்ட்னு சொன்னப்பலாம் அமைதியா இருந்தீங்க. அதெல்லாம் லவ் பண்றவங்களுக்கு சகஜம் அப்படி இப்படி நீங்க. இப்போ உங்க தங்கச்சி சொன்னது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதா? புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்காத சூர்யா. இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் தெரியுமா? இவள ஐயோ, நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்குள்ள இதெல்லாம் நடந்து தப்பு இல்லன்னு. இவங்க கல்யாணம் தானே பண்ணிக்க போறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? ஐயோ, ஏன் புரிஞ்சிக்காம பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த பிரச்சனை எதுல போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல. ஐயோ, இவ்வளவு நேரம் தப்பு இல்லன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இவ வீட்டுக்கு பயந்து என்ன பண்ண தெரியுமா? சூசைட் பண்ற முடிவுக்கே இவ போயிட்டா. எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்தா இவ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பா. நான் தான் இவகிட்ட பேசி உங்க அண்ணன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். உயிர் போனா திரும்ப வராதுங்க, அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் இப்போதைக்கு இவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். அண்ணா, தெரியாம நடந்துருச்சுனா என்ன மன்னிச்சிருண்ணா. நீ என்ன வெட்டி கூட போட்டுருண்ணா. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னா. ஷாலினி, நின்று. இவ உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா, நான் தான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன். இந்த விஷயம் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலான்னு சொல்ற? இல்லங்க, கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு முன்னாடியே சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம். அத பெரியவங்க தானே முடிவு பண்ணணும். நாம எப்படி இதை மாத்த முடியும்? நீங்க நினைச்சா முடியுங்க. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இப்படி அழுதுகிட்டே இருந்தா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தேவையில்லாம சந்தேகம் வரும். என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கும் நீ ஒரு மாதிரியா இருக்கும்போது என்னமோ தோணுச்சு. சூர்யா தான் எதுவும் இல்லைன்னு சொல்லி வாய் அடைச்சிட்டா. இப்ப சொல்றேன், நீ அமைதியா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இந்த அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அண்ணா, இருக்கு. அப்புறம் என்ன, தைரியமா இரு ஷாலினி. நான் உன் கூடவே இருப்பேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நானும் சூர்யாவும் பாத்துக்கிறோம். சரிண்ணா. சரி, இவ்வளவு நேரம் இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா அப்பா அம்மாக்கு சந்தேகம் வந்துடும். நான் கீழே போறேன். சூர்யா, நீ இவ கூடவே இருந்து பாத்துக்கோ. ஷாலினி, நீ சும்மா அழுதுகிட்டு இருக்காத. தைரியமா இரு. ஷாலினி, அழாதம்மா, சொன்ன கேளுமா. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி.
வாங்க கிருஷ்ணா. குட் மார்னிங் சார். நான் சொன்னல அந்த ஆர்டிஸ்ட் இவர் தான். என்ன மச்சான் இப்படி பண்ற? ஏன் என்னாச்சு? பாபு இன்னும் வெளில போலடா, இப்ப போய் கூட்டு வந்திருக்க. அப்போதான் நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது. பயந்து தப்பு பண்ணுறவன் தான் பாதியில் மாட்டிக்குவான். எனக்கு பயம் இல்லை. பேசிகிட்டு இருக்கேன், வரேன். என்னடா வெளில கிளம்பிட்டியா? ஆமாடா. என்ன விஷயம்? இல்லை, ஒரு 1500 ரூபாய்க்கு செக் போட்டு கொடு. 1500 ரூபாய்க்கு செக்கா? எதுக்குடா? ஆமாண்டா, நம்ம ஒரு கான்ட்ராக்டுக்காக அப்ளை பண்ண போகிறோம்ல, ஆமா. அதுக்கான அமௌண்ட் வந்து செக்காக தான் கொடுக்கணுமா? அப்படியா? ஆமாம், 1500. சரி. இந்தா, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோ. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிடா. பாய்டா. இந்தாங்க. சிம்பிள் பாஸ். நோட் ஏதாவது இருக்கா? அந்த நோட்ல எழுதுங்க. எப்படி சார் நம்ம ஒர்க்கு? நின்றீங்களே பிரதர். நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். பாரு கிருஷ்ணா, இவன் போட போற கையெழுத்து பாபுவோட தலையெழுத்தையே மாத்த போகுது. அடுத்த வாரம் கான்ட்ராக்ட்ல பாபு சைன் பண்ண போறான். அதை மாத்தி வச்சுட்டு போலியா ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். உனக்கு ஒன்று தெரியுமா? மதி இங்க வரலையே தவிர வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே பாபு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பெருசா எதையோ அடிக்க போறோம்னு மதி ஸ்மெல் பண்ணிட்டான். அதனால தான் நம்மளை வளைச்சு பிடிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கான். என்ன மச்சி சொல்ற? பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. அது மட்டும் இல்ல, பாபு இப்போ நம்மள சுத்தமா நம்பல. டேடி, எதை பிரச்சனை ஆயிட போகுதுடா? ஆகும், பிரச்சனை கண்டிப்பா ஆகும். ஆனா நம்மளுக்கு இல்ல, பாபுவுக்கு. அடுத்த வாரத்தோட பாபுவோட தலையெழுத்தே மாறப்போகுது. பாவம்ல அவன். பாபு, நான் ஜெயிச்சிட்டேன்டா. வாங்க. என்னடா வெளியே கிளம்பிட்டியா? பக்கத்துல ஒரு சின்ன வேலை. நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். உள்ள வாங்க. வாங்க.
வா சூர்யா. உட்காருங்க. ஆ உட்கார். உட்காருங்க. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இல்ல, சிவா. அதெல்லாம் ஒண்ணும் நீ வேண்டாம். உட்கார். இங்க பாருங்க, நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷாலினி எங்க கிட்ட சொல்லிட்டா. இந்த விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் அத்தை மாமாவுக்கெல்லாம் தெரியாது. ஆமா சிவா, ஷாலினி திடீர்னு சூசைட் பண்ணிக்க போயிட்டா. நல்ல வேளை அந்த நேரத்துல சூர்யா இருந்ததுனால அதை தடுக்க முடிஞ்சது. நான் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி சிவா கிட்ட நானே பேசுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மாரி, இங்க பாருடா. உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளை நான் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன்டா. அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லடா சிவா. ஷாலினி அதைத்தான் நம்புறா. தேவையில்லாம டென்ஷன் ஆகிதான் அவ இந்த மாதிரி முடிவெடுக்க போயிருக்கா. இங்க பாருங்க, இப்ப நடந்தது நடந்து போச்சு. நாம தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். நீங்களும் அவ்வளவு மாதிரி தாங்க இருக்கீங்க. நான் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கேன் தெரியுமா? தெரியும் சிவா, ஷாலினி எல்லாத்தையும் சொன்னா. அதை சரி பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நாங்க ஒண்ணு நீ ஷாலினி நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வரல. உன் பிரச்சனை என்னன்னு கேட்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லதான் இங்க வந்திருக்கோம். இதை சரி பண்ண முடியாது. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா. நான் ரெகுலரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. சரக்கு எடுத்து கொடுக்கற ஏஜென்சி வச்சிருக்கேன்ல, இப்ப ஹார்பர்ல சரக்கு மாட்டிக்கிச்சு. சொன்ன டயத்துக்கு கொடுக்க முடியல. அதனால பணம் கொடுத்தவங்கள நெருக்கடி கொடுக்கறாங்க. 40 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் என்னால தப்பிக்க முடியும். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த மாதிரி நேரத்துல ஷாலினி இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும் நெருக்கடி கொடுத்தா. அதனால தான்டா நான் அவன் மேல கோவப்பட்டேன். சரி, அதை விடு. இப்போ உன் பிரச்சனை என்ன? 40 லட்சம் ரூபாய் கட்டணும் அதானே? ஆமாண்டா. நீ ஒண்ணு வேணும்னே யாரையும் ஏமாத்தல. என்னடா நீயே இப்படி கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? டேய், நான் அதுக்காக சொல்லல. நாம யாரையும் ஏமாத்தல. அப்புறம் ஏன் பயப்படணுங்கிற அர்த்தத்துல தான் சொல்றேன். ஆனா பணம் கொடுத்தவங்கள நெருக்கடி கொடுக்கறாங்கல்ல, இந்த மாதிரி சரக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவங்க கிட்ட சொல்லு. அத பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்கடா. அது மட்டும் இல்ல, பிசினஸ்ல இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எனக்கு இப்போ 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு பணம் கட்டணும், இல்ல ஜெயிலுக்கு போகணும். ஒண்ணு பண்ணு, பேசாம நீ ஏன் போலீஸ்ல சரண்டர் ஆயிடக்கூடாது? என்னடா சொல்ற? இப்போ உன்னால 40 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான்டா. உனக்கு நான் 40 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தரேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் உன்னால அவங்க கிட்ட டைம் வாங்க முடியுமா? சான்ஸே இல்ல. அப்போ நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட பேசி உனக்கு நான் எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன். இது சாதாரண கேஸ் தான்டா. சரண்டர் ஆன உடனே ஜாமீன் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வேணா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை செட்டில் பண்ண ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன்டா. அப்புறம் ஷாலினி என் மேல கோவமா இருப்பா. நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் அவகிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எப்ப ஃபோன் பண்ணுவீங்கன்னு தான் அவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க ஃபோன் பண்ணுங்க, அவளுக்கு பேசுங்க. தப்பா நினைச்சுக்காதடா சிவா. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசி உங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்த ஏற்பாடு பண்ணலாம். நான் இந்த பிரச்சனையில இருந்த டென்ஷன்ல தாண்டா அப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டாம்னு ஷாலினி கிட்ட சொல்லிருங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. கண்டிப்பா இதை நான் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ண சொல்றேன். ரொம்ப சந்தோஷம்டா சிவா. சரிடா. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. பாப்பலாம். வரோங்க. வாங்க. சரி சிவா, நாங்க வரோம். சரிடா. வரோங்க. வா. சாப்பிட்டியா
சுந்தரி, நானே எடுத்துடுறேன். பரவாயில்ல விடுங்க. இது உங்க வீடு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சம்மந்தியம்மா. மத்தபடி கூச்சப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தான் சங்கடமா இருக்கும். நீ ஏன் சுந்தரி அப்படி நினைக்கிற? எனக்கு ஒதுங்க இடம் கிடைச்சதே, அதுவே பெரிய விஷயம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது உங்க பொண்ணோட வீடு. உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அங்க இருந்த மாதிரி என்னால வசதி பண்ணி கொடுக்க முடியல. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சுந்தரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க குடிக்கிற தண்ணி தான் நானும் குடிக்க போறேன். நீங்க படுக்கிற இடத்துல தான் நானும் படுக்க போறேன். இதுல எனக்கு என்ன சௌகரியம் வேண்டி கிடக்கு? அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை சுந்தரி. பாருங்க, திரும்பவும் சொல்றேன். நீங்க உங்க வீட்டுல இருந்த மாதிரியே இருங்க. வேற எதுவும் நினைக்காதீங்க. எனக்கு என்ன 4 பெட்ரூம் வச்ச வீடு வேணும், ஏசி வேணும், இதெல்லாமா கேக்குறேன்? இதெல்லாம் இருந்தது. ஆனா அங்க நிம்மதி இல்லையே. இங்க என் பொண்ணு பக்கத்துல இருக்கேன். அதனால ஒரு வாய் சாப்பிட்டா கூட என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளால என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. அதெல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க எப்பவும் இருக்கிற மாதிரியே இருங்க. நிம்மையும் மனசு மாறி நல்லபடியா இருக்கா. ஏதோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டா. அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? இது பாருங்க, மறுபடியும் அதே வீட்டுல நீங்க பழைய மாதிரி இருக்கத்தான் போறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க சின்ன மருமகன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நிம்மதியா தான் இருக்கேன். நான் என் வீட்டுல இருந்ததை விட எனக்கு இங்க இருக்கிறதா சந்தோஷமா இருக்கு. சரி, இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டாம். வாங்க, வந்து படுத்து தூங்குங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்ன சுந்தரி, நான் ரெடி பண்ணிக்க மாட்டேனா? நேரமாச்சு, நீங்க போய் படுத்து தூங்குங்க.